வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நான் என்னோடய தோட்டத்து அப்டேட்ஸ் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய சுரைக்காயை அறுவடை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த சுரைக்காய் ரொம்ப பெருசாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சின்னதாச்சு. இந்த தடவை இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. 3 டைம்ஸ் ஹார்வெஸ்ட் முடிச்சிட்டேன். 2 சுரைக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வருமானு எனக்கு தெரியல. வந்தால் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் இன்னொரு ஹார்வெஸ்ட் பார்க்கலாம். வரலன்னா செடியை ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலி சுரைக்காய் பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தான் நட்டதுனால இனிமே தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அண்ட் வாட்டர் மெலன் நட்டிருந்தேன். அது காய் வந்தது. அது கொஞ்சம் பெருசானதும் எல்லோவாக டேர்ன் ஆகிடுச்சு. எனக்கு வாட்டர் மெலனும் புதுசு தான். ஆக்சுவலி கார்டனிங்கே புதுசு தான். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வாட்டர்மெலன் பற்றியும் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் அவரைக்காயை பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவரைக்காய் பார்த்தா ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே தோட்டம் ஃபுல்லாக, அதாவது செடி ஃபுல்லாக நிறைய இருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்கும். ஃபுல்லாக பறித்து முடிக்கிறதுக்குள்ளே நிறைய அவரைக்காய்கள் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு நிறைய வீடியோஸ் பார்த்தப்போ அப்படியே காய்கள் எல்லாம் அப்படியே கட் பண்ணால் அப்படியே கீழே அப்படியே நிறைய இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஏன் வரமாட்டேங்குதுன்னு யோசித்தேன். ஆனால் இந்த வாட்டி பார்த்தா என்னுடைய அவரைக்காய்கள் அப்படி தான் அப்படியே நான் கட் பண்ண கீழே விழுந்து அப்படியே ஃபுல்லாக கீழே மணலில் அவரைக்காய்களாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய அவரைக்காய்கள் இவ்வளோ காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே திருடிட்டாங்க அவரைக்காய்கள்னு. அதனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே பறிச்சிடுறேன். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம், அதாவது காய் பார்த்திங்கன்னா விதைகள் உள்ளே நல்லா பல்ஜ் ஆனதுக்கப்புறம் பறித்தா காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் எங்காக பறிச்சுக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, இந்த ஸ்டேஜ்லேயும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. நான் குக் பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. ஒன்றும் ரொம்ப பிஞ்சாக ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் காய்கள் நல்லா தான் இருக்குது. அவரைக்காய்கள் எனக்கு லேடிஸ் ஃபிங்கர் செடியில், அதாவது வெண்டைக்காய் செடியில் பூச்சி வந்திருந்தது. அது அவரை செடியிலையும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. எனக்கு இந்த பூச்சியை எப்படி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் அதாவது இந்த செடியை இன்ஃபெக்ட் ஆகாமல் தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு நேச்சுரலான, இல்லை வீட்டில் ஏதாவது ரெமெடி பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள், தயவு செஞ்சு கமெண்ட்ஸில். நான் இந்த வாட்டி ஐ திங்க் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி சீசனோட எண்டுக்கு வந்துடுச்சு. செடி இன்னொரு 1 மந்த் அப்படி தான் இருக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் யூஸ் இல்லை. அண்ட் மோரோவர் முடிய போகுது அப்படிங்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி என்னுடைய வெண்டைக்காய் செடிகள் ஃபுல்லாக போயிடுச்சு. அதுவே நான் காப்பாற்ற முடியல. ஸோ எனக்கு முன்னாடியே தெரிஞ்சால் இப்படி பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக இது பண்ணியிருப்பேன். அந்த மெடிசன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். செடி ஸ்பாயில் ஆகிருக்காது. இப்போ அவரை செடியிலையும் சேம் பூச்சி தான் இருக்குது, குட்டி குட்டியாக கருப்பாக. அது எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, என்னோடய அறுவடையை நான் முடிச்சிட்டேன். இது இன்றைய தோட்டத்து அப்டேட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.